ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ் தியரி தமிழ். இந்த வீடியோவில் த்ராஷிங் அப்படின்னா என்னென்னு சொல்லி தெரிஞ்சுக்க போகிறோம். த்ராஷிங் அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய சிபியு யூட்டிலைசேஷனை டவுன் பண்ணுற ஒரு வேலை தான் த்ராஷிங். நான் சிபியு ஒரு நல்லா ஒர்க் பண்ண வைக்க போகிறேன், நிறைய மல்டி ப்ரோக்ராமிங் என்விரான்மெண்ட்டாக மாற்ற போகிறேன், நிறையா வேலையை கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேஜஸை நம்ம ரேமில் கொண்டுட்டு லோட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட 10 ப்ராசஸ் இருக்குது. 10 ப்ராசஸ்லேயும் 10 பேஜஸை கொண்டுட்டு ரேமில் எல்லா ஃப்ரேமையும் ஃபில் பண்ணிட்டேன். எல்லா ஃப்ரேம்லேயும் எல்லா ப்ராசஸோடையும் ஒவ்வொரு ஃப்ரேமை மட்டும் கொண்டுட்டு ஃபில் பண்ணிட்டேன். அப்போ என்னோடய எல்லா ப்ராசஸும் எங்கே இருக்குது? ரெடி ஸ்டேட்டில் இருக்குது. நான் எந்த ப்ராசஸ் வேணாலும் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுவேன். என்னுடைய சிஸ்டமை ஒரு மல்டி ப்ரோக்ராமிங் சிஸ்டமாக நான் மாற்றிட்டேன். என்னுடைய சிபியோட எஃபிஷியன்சியை நான் பக்காவாக ஆக்க போகிறேன் அப்படிங்கிற முடிவில் நம்ம 10 ப்ராசஸோட 10 பேஜஸை கொண்டுட்டு ரேமில் லோட் பண்ணிட்டோம். இப்போது சிபியுக்கு ப்ராசஸ் 1ஓட பேஜ் 2 தேவை. ஆனால் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம்? ஃப்ரேமை நம்ம ப்ராசஸை ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்காக பேஜ் 1 கொண்டுட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பேஜ் 2 லோட் பண்ணணும் அப்படின்னா இருக்கிற யாராவது ஒரு பேஜை தூக்கி வெளியில் போட்டோம். ஏன்னா நம்ம ஃப்ரேமை ஃபுல்லாக எல்லா ப்ரோக்ராமோடையும் எல்லா பேஜஸையும் தேவையில்லையோ கொண்டுட்டு வச்சு ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இருக்கிற ஏதாவது ஒரு பேஜை நான் வெளியில் கொண்டுட்டு போயிட்டு தான் உள்ள ஒரு புது பேஜை கொண்டுட்டு வர முடியும். அப்போ ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் எந்த பேஜ் இல்லையோ அந்த பேஜை சிபியு டிமாண்ட் பண்ணுனா ஒவ்வொரு தடவையும் இல்லாத பேஜை கண்டுபிடிக்கவும் இருக்கிற பேஜை மாற்றி விட்ற வேலையும் தான் சிபியு பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும்? பார்க்க வேண்டிய வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் பார்க்கும் சிபியு. இதுதான் த்ராஷிங். அப்போது இது என்ன பண்ணும்? நம்ம சிஸ்டமோட எஃபிஷியன்சியையே கொலாப்ஸ் பண்ணி விட்ரும். இப்போ நான் என்ன வேலையை பார்க்கணுமோ அந்த வேலையை பார்க்கல. இப்போ பேஜ் ஃபால்ட் அப்படிங்கிற ப்ராப்ளம் வரும். பேஜ் ஃபால்ட் அப்படின்னா என்னென்னா, சிபியு டிமாண்ட் பண்ணுற பேஜு ரேமில் அவைலபிளாக இல்லை. அந்த பேஜை நான் மறுபடி செகண்டரி டிவைஸ்லேருந்து லோட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இப்போ இல்லை அப்படிங்கிறது தான் பேஜ் ஃபால்ட். ஸ்வாப்பிங்னா என்ன? இருக்கிற ஒரு பேஜை வெளியில் தள்ளிட்டு புதுசாக ஒரு பேஜை கொண்டுட்டு லோட் பண்ணும். அதான் ஸ்வாப் பண்ணுறோம். இப்போ நான் பேஜ் 2 வெளியில் தள்ளி பேஜ் 3 கொண்டுட்டு போன அடுத்த நிமிஷம் சிபியு எனக்கு பேஜ் 2 தான் வேணும்னு கேட்குது. அப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணணும்? ஒரு ஃபைலை தூக்கி வெளியில் போட்டுட்டு மறுபடி பேஜ் 2 கொண்டுட்டு வரணும். அப்போ இந்த ப்ராசஸ் ஃபர்தராக நடந்து சிபியு யூட்டிலைசேஷன் என்ன பண்ணுது? வேலை ஏதோ ஒன்று நடந்து தான் இருக்குது. சிபியு வேலை பார்க்குது, ஆனால் அந்த வேலை ஆகாத வேலையாக போயிடுது. ஸோ டிகிரி ஆஃப் மல்டி ப்ரோக்ராமிங்கை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம்? சிபியுவோட யூட்டிலைசேஷனை டவுன் பண்ணிட்டோம். வேலை முழுசாக எங்கே போயிட்டுருக்குது? நான் ரேமில் ஃபைலை தேடுறதுக்காக செகண்டரி டிவைஸை போய் தேடுறதும் ஃபைலை மாற்றுறதும் இந்த வேலையிலேயே என்னுடைய ஒர்க்கு முழுசாக போயிடுது. இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று குளோபல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்லது லோக்கல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட். இது ரெண்டில் ஏதாவது ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஆனால் இதுலேயும் இஷ்யூஸ் இருக்குது. குளோபல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட்னா என்னென்னா, ஒரு ப்ராசஸோட நம்பர் ஆஃப் பேஜஸை நான் லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, வேறு ப்ராசஸோட தேவையான பேஜை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கே இஷ்யூஸ் வரும். ஓகே, அந்த ஒரு ப்ராசஸ் ரன் பண்ணுறதுக்கு எனக்கு எஃபிஷியண்ட்டான சோர்ஸஸ்லாம் இருக்குது, நான் ரன் பண்ணிக்குவேன் அப்படின்னாலும் வேறு ப்ராசஸுக்கு அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். லோக்கல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட்னால் எந்த பேஜ் தேவையோ அதை மட்டும் அடிக்கடி தேவைப்படுற பேஜை நான் உள்ளேருந்து லோட் பண்ணி வைக்கிறது, அதெல்லாம் லோக்கல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட். ஆனால் இதுலேயும் கூட நிறையா இஷ்யூஸ் இருக்குது. அப்போ த்ராஷிங்கை நான் என்ன பண்ணி எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னா, நான் ஸ்வாப் பண்ணுற ஃபைலோட சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது மறுபடி வேறு ஃபைல் தேவை அப்படிங்கும்போது அங்கே எந்த கோளாறும் வந்துடக்கூடாது. நான் தேவையான சோர்ஸ் இல்லாமல் நான் நிற்கக்கூடாது. அதுக்கு தகுந்தாப்பில் அந்த ஃபைலோட சைஸை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை, நான் ரேமோட சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், இப்போ இன்னும் நம்பர் ஆஃப் பேஜஸை நான் அதுக்குள்ளே கொண்டுட்டு வச்சுக்கிற மாதிரி ரேமோட சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம எத்தனை ப்ரோக்ராமை கொண்டுட்டு வைக்கிறோமோ அதோட சைஸை கம்மி பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் ப்ராசஸை கொண்டாந்து நான் உள்ளே வைக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வருது. எனக்கு 4 ப்ராசஸ்னாலும் ஒழுங்காக ரன் ஆகினா போதும் அப்படின்னு நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸை நம்பர் ஆஃப் ப்ராசஸை நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன்.
அடுத்தது ரீப்ளேஸ் ப்ரோக்ராம்ஸ். இப்போ பல்க் அமௌண்ட் ஆஃப் பெரிய ப்ரோக்ராமாக நான் கொண்டுட்டு வந்து உள்ளே வைக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வருது. ஒருவேளை குட்டி குட்டி ப்ரோக்ராமாக நான் கொண்டுட்டு வந்து குட்டி குட்டி ப்ராசஸாக நான் ஒர்க் பண்ண கொடுத்தேன்னா இந்த ப்ராப்ளமை ரெடியூஸ் பண்ணலாம். ஆனால் குட்டி ப்ரோக்ராம் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பெரிய ப்ரோக்ராமும் இருக்கும். அப்போ அந்த சுச்சுவேஷனில் என்ன வந்து தான் ஆகும், இந்த த்ராஷிங் வந்து தான் ஆகும். அதுக்கு வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்குது, வந்தால் சால்வ் பண்ணுறதுக்குள்ள டெக்னிக்ஸ் இருக்குது. அதுதான் லொக்காலிட்டி மாடல், ஒர்க்கிங் செட் மாடல் அண்ட் பேஜ் ஃபால்ட் ஃப்ரீக்வன்சி. அதெல்லாம் என்னென்னு ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். இவ்வளோதாங்க த்ராஷிங். தேங்க்யூ.